எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கர்மாதீத். உங்கள் புரிதல் என்ன? பாருங்களேன், நான் வந்து ஒரு 7 வருஷமாக யூடியூப் ஸ்பேஸில் இருக்கேன். கிட்டத்தட்ட 3500 மேலே வீடியோ போட்டிருக்கேன். 14 வருஷமாக இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் இந்த கர்மாதீத் பற்றி நான் என்ன புரிஞ்சிருக்கிறேன்றத நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த நாலேஜ் அவர் 30-35 வருஷமாக ஃபாலோ பண்ணுற ஒரு சீனியர் பிரதர், அவருக்கு வந்து கர்மாதீத்தை பற்றின அவருக்கு ஒரு புரிதல் இருக்குது. அவரும் நானும் பேசும்போது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது வந்து நான் நினைக்கிற ஆங்கிளோட டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? இப்போது நான் ரெண்டுமே ப்ரெசென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எது கரெக்டு அப்படின்னு தோன்றதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் உங்ககிட்ட எப்போவுமே சொல்லிட்டு இருக்கேன். அது கரெக்டாக தப்பான்றது வந்து காலம்தான் பதில் சொல்லணும், இல்லை பரமாத்மா வானிலை சொன்னால் தான் ஃபைனல். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் யூடியூப்பில் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கர்மாதீனா கர்மங்களை வென்ற நிலை அப்படின்னா என்ன? 100க்கு 100 பாஸ் ஆகுறது. கடந்த 63 பிறவிகளா துவாபர கலியுக காலங்களில், துவாபரத்தில் 21 பிரிவு எடுக்கிறோம், கலியில் 42 பிரிவு எடுக்கிறோம். அப்படி 63 ஜென்மமாக நம்மளை உடல்னு புரிஞ்சுக்கிட்டு காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேரசை ஈடுபட்டு நிறைய பாவத்தை உருவாக்கிட்டோம். இப்போதான் சங்கமத்தில் அதுக்கு என்ன பண்ணுறோம்னா பிராயச்சித்தம் பண்ணுறோம். அது பேர் மன்மனா பவ. தன்னை ஆத்மாவென உணர்ந்து அப்பாவை, ஆத்மாக்களின் தந்தையை அன்பா நினைவு செய்கிறது மன்மனா பவ. இந்த நினைவின் மூலமாக நம்ம பாவத்தை எரிக்கிறோம். யார் ஒருத்தர் 100க்கு 100 இந்த பாவத்தை எரிச்சிடுறாங்களோ அவங்க வந்து சரீரம் விட்டுருவாங்க. ஓகேவா? அதாவது ஆத்மாவானது இந்த பிறப்பு சைக்கிளை உடைக்குது முதல் முறையாக. அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபரிஸ்தா, ஏஞ்சல்னு சொல்கிறோம். இப்போ அவங்க எங்கே போவாங்கன்னா சூட்சுமத்தில் பிரம்மா பக்கத்தில் கொஞ்ச நாள் இருப்பாங்க, ஒரு 2-3 மாதம் அங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு பர்த்னு ஒன்று எடுப்பாங்க. அதாவது இந்த பூமியில் பிறப்பாங்க. அவங்களுக்கு வந்து கர்ம கணக்கு இருக்காது. அதாவது அவங்களுக்கு இனிமே பாவம் புண்ணியம் அட்டாச் ஆகாது. அவங்க செயல்கள் அகர்மமாக இருக்கும். அதை பாவம் புண்ணியம் அட்டாச் ஆகாமல் இருக்கும். அவங்க வந்து ஒன்று ஜட்ஜ்மெண்ட் டேல பரமாத்மா கூட சாந்தி தாமத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சத்தியகோதுக்கு நடிக்க வந்துடுவாங்க முதல்ல. ஏன்னா 100க்கு 100 பாஸ் ஆனதுனால. சிலர் கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் 20 வருஷம் அவங்க கணக்கு நடிக்கிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறமும் சாந்தி தாமத்துக்கு போவாங்க. இதுதான் நம்ம கொடுக்குற வேர்ஷன். எப்போ பார்த்தாலும் நம்ம கொடுக்குற வேர்ஷன் இதுதான். நீங்கள் கேட்டு உங்களுக்கும் பழகி போயிருக்கும். இப்போ அந்த சகோதரர் சொல்கிற வேர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கர்மாதி 100க்கு 100 பாஸ் ஆன ஒரே ஒரு ஆத்மா பிரம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் பாஸ் ஆனோன்னா சூட்சுமத்தில் உட்கார வைக்கிறாருல பரமாத்மா, அவர் அங்கே பர்மனெண்ட்டாக இருக்க முடியுது, ஃபரிசாவாக இருக்க முடியுது. பாக்கி எல்லாரும் 99.9999% தான் பாஸ் ஆகிறாங்க. 100க்கு 100 இல்லாதனால தான் அவங்க இங்கே ஒரு பிரிவு எடுக்கிறாங்க. அதாவது அட்வான்ஸ் பர்த்னு ஒன்று எடுக்கிறாங்க. அது ட்ராமாவில் தேவைப்படுது, எடுக்கிறாங்க. ஆனால் அது வந்து 100க்கு 100 ஆக்காதனால 99.999ன்றதுனால அந்த 0.0001க்காக தான் இனி ஒரு சரீரம் எடுக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இது அவருடைய புரிதல். நான் எங்கே இதில் வித்தியாசப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்மாதி தான் 100க்கு 100 பாஸ் ஆகுறது தான் என்னை பொறுத்தவரைக்கும். இந்த பிரம்மாவுக்கும் சரி பாக்கி கர்மாதி தாவனவுக்கும் ஒரு ரோல் பிளேல டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்படின்னா என்னென்ன? பிரம்மா பாஸா எங்கே உட்காந்துக்கிறாரு? சூட்சும வதனத்தில் இன்னைக்கு இருக்கார், ஃபரிஸ்தாவா இருக்கார், ஏஞ்சலா இருக்கார். இந்த நாலேஜை பாருங்களேன். நம்ம என்ன சொல்றோம்? சங்கமம் 100 வருஷம்ன்றோம், 1936 to 2036. ஆக்சுவலாக பரமாத்மா பிரம்மா சரீரத்தில் வந்து கிளாஸ் எடுத்தது வந்து 1969 வரைக்கும் தான். அப்படின்னா 1969 இவர் கர்மாதி ஆயிட்டார். யாரு? பிரம்மா. வெறும் 33 வருஷத்துல. இந்த சங்கமம் 100 வருஷமா? 1969 2017 வரைக்கும் ஒரு தாதியோட சரீரத்தில் வந்தார். அது பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் கணக்கு வருது. பிரம்மா சரீரத்தில் 33 வருஷம் தான், தாதி சரீரத்தில் கிட்டத்தட்ட 50 வருஷம். அப்போ எதில் அதிகமாக வந்திருக்காரு? இந்த தாதி சரீரத்தில். ஆனால் நம்ம எப்படி சொல்கிறோம்? பரமாத்மா பிரம்மாவின் சரீரத்தை வந்து கிளாஸ் எடுத்தாருன்னு சொல்கிறோம். அது எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? 33 வருஷம் தான் இவரோட சரீரத்தில் வந்திருக்கிறாரு. பாக்கி இருக்கிற வருஷங்கள் வந்து தாதியோட உடம்பு தான், அதுதான் ஜாஸ்தி. அப்பவும் நம்ம என்ன சொல்கிறோம்? பிரம்மாவை ஏன் சொல்கிறோன்னா, பரமாத்மா இந்த தாதி சரீரத்தில் வரும்போது கூட பிரம்மாவை கூட்டின்னு வருவார். பிரம்மாவோட சூட்சும உடல்ல அவர் ஏறிப்பார். அந்த தாதியோட சரீரம் பூர்வத்தின் மத்தியில். அப்போ 3 பேர் இருப்பாங்க. தாதியோட சரீரம், அவங்க ஆத்மா வந்து அவங்க சரீரத்தில் இருக்கு. பிரம்மான்றவர் சூட்சும உடலோட பிரம்மாவோட ஆத்மா,
பரமாத்மா, இப்படி 3 பேர் வந்து. அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? பிரம்மாவின் சரீரத்தில் தான் பரமாத்மா வந்து இந்த தாத்திய படுற உடலை மட்டும் பயன்படுத்தி பேசிட்டு போயிடுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ எங்க பண்ணாலும் பிரம்மா தான் கணக்கு. 2017 பரமாத்மா வர்றது இல்லை. ஆனாலும் இந்த சேவை அடுத்த லெவல் கொண்டு போகணுன்றதுனால அவர் சூட்சுமோதனத்துல இருந்து டைரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. யாரு? பிரம்மா. புரியுதுங்களா? ஸோ பிரம்மாவோட தேவை அங்க இருக்கிறதுனால அவர் எங்க வச்சிருக்காரு? சூட்சுமோதனத்தில் வச்சிருக்காரு. பாக்கி எல்லாருக்குமே கீழே பூமியில வேலை இருக்கு. அதாவது பாருங்களேன், ஜட்ஜ்மெண்ட் டே வந்து 36 போல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் 99.99% மக்கள் வந்து கொசு கூட்டமா சாந்தி தரத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நாள் வர வேண்டியும் வருவாங்க. ஆனா இதே பூமியில ஒரு 10லேருந்து 15 லட்சம் மக்கள், 10லேருந்து 20 லட்சம் மக்கள் வந்து இங்க இருப்பாங்க, டெல்லியில இருப்பாங்க. அதுல இருந்து சத்தியுக ஸ்தாபனை நடக்கும். ஓகேவா? இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல இருந்து ஒரு 15 20 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஸ்ரீகிருஷ்ணர் பிறக்கிறார் இல்லையா? ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்து ஒரு அடல்ட் ஆகணும்ல கல்யாணம் ஆகிறதுக்கு. அவர் அடல்ட் ஆகும்போது ஒரு எக்ஸாம்பிள் 25 வயசுல ஒரு கல்யாணம் ஆகுது, இல்லை 30 வயசுல கல்யாணம் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் தான் திருமணம் நடக்க முடியும். திருமணம் நடக்கிற நாள் தான் என்னதுன்னா சத்தியுகத்தோட முதல் நாள். இது நம்ம ராஜ்யகம் சொல்லுது. ஓகேவா? அப்போ கல்யாணம் நடக்கணும்னா இந்த கிருஷ்ணருக்கு, ஸ்ரீகிருஷ்ணர் தான் லட்சுமி நாராயணன் ஆகிறார். கரெக்டா? அவருக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்கணுமா? இப்போ அவருக்கு வந்து எவ்வளோ வயசு இருக்கணும்? ஒரு 30 வயசாவது இருக்கணும்ல. அதான் டீசெண்டாக கரெக்டாக இருக்கும்ல. இப்போ எனக்கும் எங்கள் லௌகிக அப்பாவுக்கும் 28 வயசு டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி அங்கேயும் இருக்கணும்ல. இப்போ பிரம்மாவை நம்ம என்ன சொல்கிறோம்? ஜட்ஜ்மெண்ட் டேக்கு வீட்டுக்கு போயிட்டு சாந்தி தாமத்தில் 2-3 மாதம் இருந்து அதுக்கப்புறம் தான் பிறப்பார். அதுக்கப்புறம் தான் 25 வயசுல 30 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்போ அவங்க அப்பா எங்கே பிறந்துருக்கணும்? 36 பிறக்க முடியாது. கரெக்டா? 2000 பிறந்திருக்கணும். இப்போ 2000 என்ன ஆயிருக்கணும்? கர்மாதீத் ஆயிருக்கணும். ஓகேவா? அப்படின்னா 1936 நாலேஜுக்கு வந்திருப்பாரு. கரெக்டாக 2000 2006 சில்லறையில் தான் அவருக்கு வந்து என்ன இருக்கும்? கர்மாதீத அவஸ்தை கிடைச்சிருக்கும். அதனால அட்வான்ஸ் பர்த் எடுத்திருப்பார். இந்த டிராமா என்ன சொல்லுது அப்படின்னா 9 லட்சம் பேர் சத்தியகுதில் முதல் நாள் இருக்கும்போது எல்லாருமே 100க்கு 100 பாஸ் ஆனவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்லுது? 100க்கு 100 பாஸ் ஆனவங்களா இருக்கும். இப்போ அந்த சகோதரர் சொல்ற டெஃபினேஷன் படி 99.99% தான் பாஸ் ஆயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எப்படி சத்தியகுதில் முதல் நாள் இருப்பாரு? லாஜிக் இடிக்குது இல்லை? இப்போ பாருங்களேன், இந்த டைம்ல எந்த டைம்லையுமே டிராமாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க. பிறந்த குழந்தையும் இருக்கும், 5 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, 20 30 40 50 60 80 90 எல்லா வயசு ஆளுங்களும் இருக்காங்களா இல்லையா? அதே மாதிரி சத்தியகுதில் முதல் நாளில் கூட அப்படி இருப்பாங்கல்ல. 60 வயசு தாத்தா, இல்லை 60 வயசு இல்லை 90 வயசு தாத்தா இருக்கணும்ல. அது பிறந்த குழந்தைங்க, அந்த மாதிரி எல்லா ஏஜ் குரூப்லையும் இருந்தால் தானே அந்த ட்ராமா ரோல் ஆகும். அப்போ இவங்கெல்லாம் எங்கே பிறக்கணும்? இந்த 2000லேயே இல்லை இந்த டைம் பிறந்திருக்கணும்ல. அப்போதானே அவங்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் அந்த வயசாயிருக்கும். அப்போ கர்மாதித்தாயி நீங்கள் சத்தியுகத்துக்கு அப்புறமும் முதல் நாளுக்கு அப்புறமும் நீங்கள் நடிக்கணும்னா நீங்கள் 100க்கு 100 பாஸ் ஆயிருந்த சூழலாக தானே இருக்கணும். அதனால தான் நம்ம கொடுக்குற டெஃபினேஷன் என்ன சொல்றோம்னா கர்மாதீனம் 100க்கு 100 பாஸ் ஆகுறது. பிரம்மாவோட ரோலு பாஸ் ஆனால் சூட்சுமோதனத்திலே அங்கே இருக்கணும். ஏன்னா அவர் வந்து 69 2017 வரைக்கும் தாதி சைத்தியத்தில் வந்து கிளாஸ் எடுக்க வேண்டி இருக்கு. 17 2036 வரைக்கும் இந்த சொர்க்க ஸ்தாபனைக்கு அவர் அங்க இருந்துகிட்டு ரோல் நிறைய பிளே பண்ண வேண்டி இருக்கு. அதனால அவர் அங்க இருக்கிறாரு. பாக்கி எல்லாருக்கும் பூமியில ரோல் இருக்கு. நம்ம அம்மா பாருங்களா, அவங்க தான் நம்பர் 1 பாஸா போயிட்டு போனாங்க. அப்ப அவங்களே கர்மாதீத்துக்கு என்ன கதை சொல்லுவீங்க? அவங்க 99.99% சொல்லுவீங்களா? அது அவமானம் இல்ல மம்மாக்கு கொடுக்குறது. பரமாத்மாவே சொல்றாரு, நம்ம லக்ஷ்மி நாராயணன் தான் சொல்றோம். நாராயணன் லட்சுமி சொல்றது இல்ல. லேடிஸ் ஃபர்ஸ்ட்ன்றதுனால சொல்லல, லக்ஷ்மி முதல்ல பாஸ் ஆனதுனால சொல்றோன்றாரு. அப்போ கர்மாதீத்துன்னு சொல்லும் போது 100க்கு 100 தான் பாஸ் ஆகுது. இதில் வந்து 99.99% வந்து அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி. இது என்னுடைய புரிதல். இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லுங்கள் கர்மாதி டெஃபினேஷன் உங்களுக்கு என்ன. இப்போ நான் சொல்கிற மாதிரி டெஃபினேஷன் சொல்லுவீங்களா, இல்லை அந்த சகோதரர் சொல்கிற மாதிரி டெஃபினேஷன் சொல்லுவீங்களா, இல்லை உங்களுக்குன்னே ஒரு புது டெஃபினேஷன் இருக்கா? அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பாருங்களேன், இதில் வந்து கருத்து வேறுபாடு வர்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா ராஜயோகம் நானும் படிக்கிறேன், நீங்களும் படிக்கிறீங்க, அவரும் படிக்கிறார், எல்லாம் படிக்கிறோம். அவங்கவுங்க இந்த நாலேஜ் எப்படி கன்சீவ் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு தான் அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க. ஓகே, அந்த சகோதரர் தப்பாகவே பேசலை. அவர் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் எனக்கு திருப்தியாக இல்லை, ஏற்றுக்கிற மாதிரி எனக்கு இல்லை. ஒரு கர்மாதீதன்றது 99.99% என்னால் ஏற்றுக்கவே முடியாது. 100% ஆனால் தான் அது பேர் கர்மாதீது. இது என்னுடைய புரிதல். ஓகே, ஒரு சின்ன தகவல் பாருங்களேன். இப்போ நிறைய பேர் நம்ம சேவை பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து யூடியூப் வீடியோ போடுறேன்,
பார்க்குறீங்க, 10 விஷயம் வீடியோ போடுறோம். அப்புறம் எண்ணம் போல் வாழ்வுன்னு ஒன்று போடுறோம். அதிகாலையில் வந்து நம்ம ஒரு பாட்காஸ்ட்டுக்காக நம்ம வந்து வாணியோட டைட்டில் கேள்வி பதில் தாரணை வரதானம் ஸ்லோகன் படித்து போடுறோம். ஈவினிங் வந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறோம். இதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்ச சேவையாக பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி நிறைய பேர் நிறைய சேவை பண்ணுறாங்க. அதில் சிலர் பண்ணுற சேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம யூடியூப் வீடியோ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அவங்க வந்து 10 பேருக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்லேயே ஏதாவது சோஷியல் மீடியா ஷேர் பண்ணலாம். இது சேவை, இல்லைன்னு சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் இதை மட்டுமே ஒரு சேவையாக நீங்கள் கருதக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எப்படி நானாக ஒரு 4-5 புதுசாக உருவாக்கி நினச்சி பண்ணுறனோ, அதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு சேவை எடுத்து பண்ணணும். வெறும் இந்த ஷேர் பண்ணுறது தான் சேவை அப்படின்றதோட நிறுத்திக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் சென்டரில் ஈவினிங் கிளாஸ் எடுக்கலாம், இல்லை மார்னிங் செஷன் இருந்தால் அங்கே கிளாஸ் எடுக்கலாம், பட விளக்கங்களில் கலந்துக்கலாம். நீங்கள் பண்ணுறீங்களா இருக்கும். ஆனால் இதை மட்டும் பண்ணிவிட்டு நான் சேவை பண்ணுறேன்னு முடிவு பண்ணிடாதீங்க. இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு, எப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு தம்பி வந்து இப்போது நம்ம எண்ணம் போல் வாழ்வு வந்து 9 லாங்குவேஜில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இமேஜ் டெக்ஸ்ட்டாக ஷேர் பண்ணிருக்கார். அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எண்ணம் போல் வாழ்வு நம்மளது தான், நம்ம பேசுகிற யூடியூப் வீடியோ தான். அதுலேருந்து கண்டென்ட்டை எடுத்து 9 லாங்குவேஜ். இப்போ இதுனா இவருக்குன்னு ஒன்று ஒரு சேவை கொண்டு வந்துட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த சேலத்து டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எண்ணம் போல் வாழ்வை வந்து அனிமேட் பண்ணி அவங்க வந்து ஈவினிங் வீடியோ கொடுக்குறாங்க. அதை நான் எல்லா மீடியாலும் ஷேர் பண்ணுறேன், அவங்களும் ஷேர் பண்ணுறான். இப்படி பண்ணலாம். ஒரு தம்பி என்ன பண்ணுறேன், இப்போ இந்தியாவில் வந்து டிக்டாக்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு மலேசியாவில் இருக்க தம்பி என்ன பண்ணுற, நம்ம எண்ணம் போல் வாழ்வு ஒரு மியூசிக் ஆட் பண்ணி அவர் அங்கே டிக்டாக்காக போட்டுக்கிறார். புரியுதுங்களா? அதுவும் ஒரு சிறப்பான விஷயம்தான். அதே மாதிரி ஒரு சகோதரி வந்து நம்ம பாட்காஸ்ட்டில் போடுறோம் இல்லையா, வாணியோட டைட்டில் கேள்வி பதில் தாரணை வரதான சொல், அதை வந்து அவங்க யூடியூப்பில் வீடியோவாக போட்டுக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணுங்க. இல்லையா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் என்னால் ஷேர் தான் பண்ண முடியும், எனக்கு வேறு எதுவும் புதுசாக இன்னோவேட்டிவாக திங்க் பண்ண முடியாது அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம ஜோஷில் வந்து 1.8 மில்லியன் ஃபாலோவர்ஸோட நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் எது பண்ணாலும் ஏதாவது ஒன்றில் ஃபேஸ்புக்கில் தான் போடுவேன், ட்விட்டரில் தான் போடுவேன்னா, அதில் எப்படி 1 லட்சம் 2 லட்சம் பேர் கொண்டு பார்க்க வைக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணுங்க. இது வந்து பிரேமானந்த நாராயண வீடியோ போடுங்கன்னு நான் சொல்லலை, ராஜயோக சேவையே அந்த லெவலுக்கு கொண்டு போங்கன்றாங்க. ஏதாவது ஒரு வழியில் வெறும் எனக்கு வந்தது 4 பேருக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டு அதாவது பெரிய சேவையாக பண்ணிட்டு எனக்கு சர்டிஃபிகேட் முதல் நாள் கொடுங்கன்னு இறைவனை கேட்கறதுல லாஜிக்கே கிடையாதுன்ற நான். புரியுதுங்களா? ஸோ கொஞ்சம் அடுத்த லெவல் யோசிக்க முடியுமான்னு பாருங்கள். எனக்கு என்னென்னா, 800 கோடி பேருக்கு எப்படா இந்த மெசேஜை கொண்டு போகிறது. இப்போ என்ன போல் வாழ்வே 9 லாங்குவேஜில் பண்ணுறோம். என்னோட ஆசை என்னென்னா, சைனீஸு, ஸ்பானிஷு, இந்த மாதிரி லாங்குவேஜ்லலாம் கொண்டு வரணும், ஃப்ரெஞ்சு இதெல்லாம் கொண்டு வரணும்னு ஆசை இருக்குது. யாராவது வீடியோ பார்க்குற நீங்கள், உங்களுக்கு ஃப்ரெஞ்சும் தெரியும், தமிழும் தெரியும், ஸ்பானிஷும் தெரியும், தமிழும் தெரியும், சைனீஸும் தெரியும், தமிழும் தெரியும்னா என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா டக்குன்னு அந்த லாங்குவேஜில் என்ன போல் வாழ்வு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ உலகத்தில் அரபிக்கு, புரியுங்களா, முக்கியமாக பேசுகிற லாங்குவேஜில் அது வரணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா நல்லா பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.